நீங்க ஆண்டவரை பிலீவ் பண்ணி இருக்கக்கூடிய நமக்கும் அது பலிக்குமான்னு கேட்குறேன். அவங்க செய்வன வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்றாங்கனாலும் பலிக்குமா? கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமா மாந்திரிகம் பலிக்கும். நம்முடைய முதல் வீடியோவில் எப்படி செத்தவங்க ஆவியா வந்து மற்றவங்களை பழிவாங்க முடியாது அப்படிங்கிறத குறித்து வசன ஆதாரத்தோடு நம்ம பேசணும். ரெண்டாவது வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனிய விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு வந்து பொய்யானது, வேதத்திலே அதற்கான ஆதாரங்கள் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் போன வீடியோவில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். இந்த மூன்றாவது வீடியோவில் இந்த மாயவித்தை பண்றவங்க, இந்த பில்லி சுனியம் செய்யறவங்க, குறி சொல்றவங்க, அஞ்சனம் பார்க்கறவங்க, இவங்கெல்லாம் இந்த நம்பிக்கை, இப்படி ஒரு கல்ட்டு நம்பிக்கை காலங்காலமா இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கையோ ஒரு முழுமையான நம்பிக்கையோ இல்லை. ஏன் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னால யாரு செயல்படுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தான் செயல்படுறான். சிலருக்குள்ள எல்லாம் ஆவி பூந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏத்த வீட்டுல இருக்கிற மல்லிகா, நான் வந்து பேயா வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசும். நிறைய இடங்கள்ல நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா அப்படி பேய் பிடிச்சி ஆடி, நான் சாந்தி வந்திருக்கிறேன், நான் அவரு வந்திருக்கிறேன், இவரு. இப்ப நான் போயிட்டு இருக்கிற சர்ச்சிலே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆடி என்ன செஞ்சாருன்னா, நான் மாடு வந்திருக்கிறேன் அப்படின்னாப்புல. மாடுன்னா செத்து போன மாடு வந்து ஆவியா வந்து பிடிச்சிருக்குதான். என்ன ஒரு போலியான விஷயம் பாருங்க, எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. காமெடியான விஷயம், கேவலமான விஷயம் அப்படிங்கிறது சொல்றது ரொம்ப நகைச்சுவையான விஷயம். செத்து போன மாடு அது ஆவியா வந்து இவரை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபையில ஆடுறாரு. அதை விரட்டுறதுக்கு சுத்தி நின்று பலர் வந்து விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எத்தனை கறிக்கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆயிரம் மாடுகள் அடிக்கப்படுதுன்னு தெரியுமா? அந்த மாடெல்லாம் ஆவியா வந்து இன்னைக்கு மனுஷன் அட்டாக் பண்ணுது, பிடிக்க முடியும்னா இது எப்பேற்பட்ட நம்பிக்கை நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. ஏன் அப்படின்னா பல இடங்கள்ல வேதம் என்ன சொல்லுதுன்னா சாத்தான் பொய்யனாய் இருக்கிறான், அவன் சொந்தத்துல எடுத்து பொய் பேசுறான் அப்படின்னு பாக்குறோம். அவன் எங்கு பார்த்தாலும் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். மெயினா அந்த சாத்தானுடைய ஆவி என்ன செய்யுதுன்னா இப்படி வந்து சிலருக்குள்ள இருந்துகிட்டு, நான் அது வந்திருக்கிறேன், செத்து போன இவங்க வந்திருக்கிறேன், செத்து போன மாடு வந்திருக்கிறேன், மாடசாமி வந்திருக்கிறேன், சாந்தி வந்திருக்கிறேன், பூந்தி வந்திருக்கிறேன், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசும். இதையெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரங்க இதை மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் தெளிவுபடுத்தணும், எப்பா இதெல்லாம் நம்பாத, பிசாசு எப்பவுமே பொய்யனா இருக்கிறான், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான், வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். வேத வசனம் தெளிவா பல இடங்கள்ல அப்படி சொல்லுது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த மாதிரிலாம் அவன் எப்படி பொய் பேசுறான், அப்படி சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான், அப்படி கொலைபாதகனா இருக்கிறான், இப்படிங்கிறத குறிச்செல்லாம் வேதத்துல பல வசனங்கள் இருந்தாலும் சாத்தானுடைய இந்த பொய்களை நம்புகிற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகளின் இதை நம்புற கூட்டமா இருக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் கட்டு இப்படி எல்லாம் மந்திர வித்தை, மாய வித்தை, போலித்தான தீர்க்க தரிசனம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இப்படி செய்யறவங்க கூட அதை நம்புறது இல்லை. பைபிள்லயே பாக்குறோம், பலர் அப்படிப்பட்ட ஈடுபாட்டுக்குள்ள இருந்து மக்களை கெடுத்து கொண்டிருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்க செய்யற அந்த விஷயத்தை விட்டு மனமா இருக்கிற விஷயத்தை வேதத்துல பல இடங்கள்ல பாக்குறோம். நீங்க வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பரியேசு என்ன சொல்லப்பட்ட ஒரு மாய வித்தை காரணம் தீர்க்கதரிசியும் கள்ள தீர்க்கதரிசியுமானவன் இருந்தான் வாசிக்கிறோம். நல்லா பாருங்க, அவன் யாரா? மாய வித்தைக்காரன், வித்தைக்காரன், அவ்வளவுதான். இவங்க என்ன செய்வாங்கன்னா அமானுஷ்யமா ஒரு அற்புதத்தை செய்யற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்றது நடக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய முழுசா நடக்காது. அவங்க செய்யற அற்புதம் அற்புதமாக இருக்குமே ஒழிய உண்மையான அற்புதமா இருக்காது. ஏன்னா நம்ம தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல சாத்தான் பொய்யான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் செய்யறதுல கை தேர்ந்தவன். அவன் உண்மையான அற்புதங்களை செய்ய முடியாது, அவன் போலி. அவன் உண்மையான அற்புதத்தை போல அப்படி காட்டுவான். நம்ம கண்ணுக்கு தான் எதை எடுத்தாலும் நம்ம வந்து சில நேரங்களை நம்பிடுவோம். உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா தான் இன்னைக்கு இருக்கிறோம். கள்ள நோட்டு எது, நல்ல நோட்டு எது, உண்மையான சுத்தமான பொருள் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. சில உண்மையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பழங்கள் பார்த்தீங்கன்னா மேல கொஞ்சம் சொறி சொறியா தெரியுற மாதிரி இருக்கும். ஆனா நாம என்ன செய்வோம்னா போலியான கவர்ச்சிகரமான மெழுகு பூசப்பட்ட பொருள் மேலதான் நம்ம கண்ணு போகுது. அதே மாதிரிதான் இந்த சாத்தானுடைய பொய்யான அற்புதத்துல இன்னைக்கு மயங்கி திரிகிற நிறைய கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்ப சாத்தான் இப்படி போலியான அற்புதங்களை செய்கிறான். அவனுக்கு சில மனிதர்களை ஏற்படுத்தி கொண்டு இப்படி மாய வித்தைகளை செய்வது, பில்லி சூனியங்களை போன்றது செய்யற மாதிரி காட்டி தன்னிடத்துல ஒரு வல்லமை இருக்குது, என்னால அடுத்தவங்களை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாய காரியங்களை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள புகுத்தி வச்சிருக்கிறான்.
ஆனா அன்றைக்கு வேத நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட செய்கைகளை செய்து கொண்டிருந்தவங்க மனம் திரும்புறாங்க. அவங்க செய்யறது பொய்ங்கிறதுனாலதான் மனம் திரும்புறாங்க. உண்மையாகவே அவங்க செய்யற விஷயங்கள் உண்மையான அற்புதங்களாக இருந்தால், உண்மையான தீர்க்கதரிசனங்களாக இருந்தா அவங்க மனம் திரும்ப அவசியம் இல்லை. அவங்க ஒரு போலியத்தான் செய்யறாங்க. அதனால அவங்க மனம் திரும்புறாங்க. இந்த மாய வித்தைக்காரன் அப்படிங்கும் போது என்னன்னா, போலியான வித்தை செய்யறவன், போலியான அற்புதங்களையும் போலியான அடையாளங்களையும் செய்யறவன் தான் இந்த மாய வித்தைக்காரன். இந்த மாய வித்தைக்காரன் சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இவனுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கள்ள தீர்க்கதரிசியாம். தீர்க்க தரிசனம் உரப்பாப்புல, ஆனா அதுல எப்படி இருக்குன்னா ஒரு கள்ளத்தனமானது இருக்குமே ஒழிய உண்மையான தீர்க்க தரிசனங்களாக என்ன முடியாது, இருக்க முடியாது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலையும் கூட நிறைய அந்த மாய வித்தைக்காரர்களாம் தங்களுடைய மந்திர புத்தகங்களை கொண்டு வந்து எரிக்கிறாங்க. இது பொய்ப்பா அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க இது நாள் வரைக்கும் அந்த புத்தகங்களை வைத்து மக்களை ஏமாற்றி தங்களை ஒரு பெரியவர்களாக காண்பித்து பல மாய வித்தைகளை மந்திர வித்தைகளையும் சூனியங்களையும் செய்து கொண்டிருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மந்திர புத்தகங்கள்லாம் போட்டு எரிச்சிட்டு இனிமே கர்த்தர் தாண்டா கடவுள், அவர் தாண்டா உண்மையான அற்புதங்களை செய்யறவங்க அப்படின்னு பின்பற்றி போன நிகழ்வையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பிலிப்புவை பற்றி கொண்ட ஒரு மனிதனை கூட நம்ம என்ன செய்யறோம், வேதாகமத்துல பாக்குறோம். அந்த மனிதன் சீமோன் அப்படிங்கிற அந்த மனிதன் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பு பாக்குறான். இவன் ஏற்கனவே பல மாய வித்தைகளை செய்து மக்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா, அதை குறித்து வாசிக்கிறோம். அதனால ஜனங்களும் அவனை மதித்து வந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பிலிப்பு வர்றாரு. பிலிப்பு வரும்போது உண்மையான அற்புதங்களை செய்யறாரு. இத பாக்குற சீமோன் என்ன செய்யறான், அவன் பிரமிச்சு போறான். இவ்வளவு நாளும் போலியான மாய வித்தைகளை செய்து மக்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த இவன் பாத்தீங்கன்னா இப்ப உண்மையான அற்புதங்களை பார்த்தோன்னா இவனே பிரமிச்சு போறான். கடவுளை பார்த்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போறான். பின்னால அது நடந்த சங்கதிகள்லாம் வேற விஷயம் அப்படின்னு எடுங்களேன். அப்ப இப்படி வேத புத்தகத்துல இப்படி மாய வித்தைக்காரர்களாக இருந்தவர்கள், கள்ளத்தீர்க்கதரிசியாக இருந்தவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் தாங்கள் செய்கிற விஷயம் ஒரு மாயத்தனம் என்பதை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட சங்கதிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் இன்னைக்கும் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனத்துல இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ஆண்டவரை பிலீவ் பண்ணி இருக்கக்கூடிய நமக்கும் அது பலிக்குமான்னு கேட்குறேன். அவங்க செய்வன வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்றாங்கனாலும் பலிக்குமா? கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமா மாந்திரிகம் பலிக்கும். வெளியே இருக்கிற ஜனங்கள் தான் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்பி ஒரு மூடத்தனத்துக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கை முழுவதும். ஏதாவது நடந்துருமா, ஏதாவது வச்சிருவாங்களா, போகும்போது வரும்போது எதையாவது ஒன்று பண்ணிடுவாங்களா அப்படின்னு அச்சத்தோடு வாழ்றாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இன்னைக்கு தேவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நம்மையும் கூட இப்படிப்பட்ட சில பாஸ்டர்கள் என்ன செய்யறாங்களா, நம்மையும் ஒரு பயத்துக்குள்ள வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு இப்ப இங்க கூட்டங்களுக்கு வர ஒரு 300 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 50 பேர் தான் மற்ற ஆட்கள். மற்ற 250 பேர் கிறிஸ்தவர்கள் தான். அவ்வளவு பேரும் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கும். நமக்கு தேவன் கொடுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு தெரியுமா? அவர் பலனுள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அன்புள்ள ஆவின்னு பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வல்லமையை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம்னு சொல்லிட்டு ஒரு விதமான பய ஆவிக்குள்ளேயே இன்னைக்கு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது இது வச்சிருப்பாங்களா? சில பாஸ்டர்லாம் பாக்குறேன், பாஸ்டருக்கே பில்லி சுனியை வச்சுட்டதாக அவர் நம்புறாரு. ஏன் அப்படின்னா இவர் அந்த பிசாசின் கட்டை உடைச்சி ஜெபிக்கிறாராம், போராடுறாராம். சாத்தான் கூட போராடுறதுனால அந்த சாத்தான் இவரை தாக்குதான், இவர் பலவீனப்படுத்துதான், இவரை நோய் கொண்டவரா மாத்துதான், இவர் எதையாவது ஒண்ணு பண்ணி அழுத்தி முன்னேற விடாம தடுக்குதுங்கிறாரு. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சாத்தானின் ஆவியோட கூட எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியல. உங்களை அதை தாண்டி உங்களை பலவீனப்படுத்துது. நீங்க ஒண்ணுமில்லாமல் போகிறபடி அந்த சாத்தானுடைய ஆவி செய்தா. இப்படி சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பரிதாபத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. நான் பாருங்க, உங்களுக்காக நான் பரிதபிச்சு ஜெபிக்கிறனால, சாத்தானோடு கூட போராடி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தரனால, பல சாத்தான விரட்டனால எங்களை இது தாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குருட்டு நம்பிக்கை உள்ளவர்களாக அநேக போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் கூட மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையான அற்புதங்களை கண்டு பிரமித்தார்கள். தங்கள் மாய வித்தைகளை விட்டாங்க, அந்த புத்தகங்கள் எல்லாம் போட்டு எரிச்சாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்கன்னு பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நாம அதிகமா வலியுறுத்த வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கர்த்தருடைய வல்லமையையும் சுவிசேஷத்தையும் தான் நம்ம பெரிதளவா போதிக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வெளியே இருக்கிற சில மாய வித்தைகளை
பெரிதளவாக இந்த தினேஷ் அவர்கள் பேசுவதை போல நாம் பேசாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இதுவும் ஒரு சாத்தானுடைய தந்திரம். மக்களை இதை நம்ப பண்ணி ஒரு அச்சத்துக்குள்ளேயே வைக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திர விஷயமா இருக்குது. இதை பேசும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். என்ன அப்படின்னா, இந்த சவுல் ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை கூட போகும்போது அங்க செத்து போன அந்த ஆவி சாமுவேலை எழுப்புது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு அது கொஸ்டின் வரும். நிச்சயமா அடுத்த பதிவுல இதற்கான வேத வசனத்தின் அடிப்படையில சரியான விளக்கத்தை பார்ப்போம். கர்த்தர் உங்களை பாதுகாக்கட்டும். God bless you.